விஜயோட பாட்டி என்ன பண்ணுறாங்க, நல்ல நாள் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து விஜயோட தாத்தா கேட்குறாரு, "என்ன நல்ல நாள் பார்த்துட்ருக்க?" அப்படின்னோன்னே, "இந்த மாதிரி காவேரிக்கு வந்து தாலி பிரிச்சு கோக்கணும்ல, அதுக்கு தாங்க நல்ல நாள் பார்த்துட்ருக்கோம்." "சரி ஓகே. அது என்ன திடீர்னு பண்ணுறீங்க?" அப்படின்னு. "என்னங்க முன்னாடியே பண்ண வேண்டியது தானே. அப்போவே வந்து தள்ளி போயிடுச்சு. அதனால் இன்னும் தள்ளி போகக்கூடாது. அதனால தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள்." அப்படின்னோன்னே, "எல்லாம் ஓகே தான். காவேரி விஜய்கிட்ட பேசிட்டீங்களா?" அவங்ககிட்ட என்ன பேசுறது? "இல்லைம்மா, பண்ணிக்க போகிறவ காவேரி தான். அவகிட்ட கேட்டுக்கணும்ல ஒரு வார்த்தை." "அவகிட்டலாம் ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாளா?" அப்படின்னோன்னே, கேட்பா. ஆனால் அவள் வீட்டில் ஏதோ பிரச்சனை போட்டிருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக அவளுக்கு நல்லது பண்ணி தான் தீரணும். அப்போ தான் விஜய்க்கு ரொம்ப நல்லது. புரியுதா? அப்படி சொல்கிறாங்க. சரிம்மா, முடிவு பண்ணிட்டீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. அடுத்து வந்து காவேரி கிட்ட வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி தாலி பிரித்து கோக்க போகிறாங்களாம், விசேஷம் வச்சுருக்காங்க அப்படி சொன்னோன்னே, காவேரி, "இப்போ எதுக்கு தாத்தா, இப்போவே ஒரே பிரச்சனையாக இருக்குது" அப்படி சொல்கிறாங்க. "அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா, பிரச்சனைனா இருக்க தான் செய்யும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து தாத்தா, இங்கே பாருமா, இன்னொரு விஷயமும் இருக்குது. இது நல்லதுக்கு தான் உனக்கு" அப்படின்றாரு. "என்ன தாத்தா?" அப்படி ஆமாம், நீ வந்து நீயும் விஜயும் கல்யாணம் பண்ணிக்கும்போது நாங்கள் யாருமே கிடையாது. இப்போ பாரு, உங்கள் அம்மா வீடும் இருப்பாங்க, நாங்களும் இருப்போம். எல்லாம் சேர்ந்து உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம். அப்போது இந்த தாலி கயிறு உன் கழுத்தில் ஏறும்போது இந்த தாலி சரடு அப்போ என்ன ஆகும், கரெக்டாக வந்து எல்லாரும் ஆசீர்வாதத்தோடு ஏறும். அப்போ உனக்கு சந்தோஷம் தானே?" "சந்தோஷம் தான் தாத்தா. அது வந்து எங்கள் அம்மா வீட்டில் அதெல்லாம் பேசிக்கலாமா, நான் பார்த்துக்கிறேன். நீ தாத்தாவை நம்பு" அப்படின்றாரு. "ரொம்ப சந்தோஷம் தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க, "இந்த மாதிரி தாலி பிரித்து கோக்க போகிறோம் காவேரிக்கு, எல்லாரும் வந்துடுங்க" அப்படி சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டி கூப்பிடுறாங்க. உடனே வந்து அவங்க யோசிக்கிறாங்க. சரிங்க அப்படின்றாங்க. "இங்கே பாருங்கள், கல்யாணம் தான் யாரும் இல்லாமல் நடத்திக்கிறாங்க. இதுவாது நல்லபடி பண்ணணும்" அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சிடலாம்" அப்படி சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. "இப்போது நல்ல வார்த்தை சொன்னீங்களே" அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. காவேரி அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. இதை கங்கா எப்படி எடுத்துப்பாலோ தெரியலையே. கங்கா கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு வர போகிறதில்ல. இப்போ நம்மலாம் போகிறத பற்றி என்ன சொல்ல போகிறாலோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து விஜயோட தங்கச்சி வந்து வராங்க. வந்தோடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்துட்டு, "பார்த்தீங்களா, கரெக்டாக ஆஜராயிட்டேன். அன்றைக்கி ஒரு வந்து ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு நான் தான் கூட இருப்பேன் எல்லாத்துக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. "என்ன நீ என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையா?" அப்படின்னோன்னே, அப்படின்றாங்க. "சரி, எப்படி இருக்காரு அண்ணன்? அண்ணா எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வீட்டில் வந்து ஒரே டென்ஷனாக இருக்காங்க. இதை எப்படி வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம் கங்கா கிட்ட அப்படின்னு கங்கா கிட்ட சொல்கிறாங்க. கங்கா வந்து, "அவங்க நடத்திட்டு போட்டோம், நம்ம ஏன் போகணும் அதுக்கு?" அப்படின்றாங்க. "என்னடி இது இப்படி பேசுகிற? உன்னை எப்படி பெற்றனோ அப்படி தான் அவளையும் பெற்ற. அவளும் எனக்கு முக்கியம் தான், புரியுதா? நீ வரலன்னா சும்மா இரு. அதுக்காக நல்லது நடக்கக்கூடாது காவேரிக்கு நினைக்காத" அப்படின்னோன்னே, "நான் ஏம்மா அப்படிலாம் நினைக்க போகிறேன்? அவங்க வீட்டு ஃபங்க்ஷன், நம்ம ஏன் போகணுன்னு தான் கேட்குறேன். அதை நீ சொல்லக்கூடாது, புரியுதா? நான் முடிவு எடுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் எனக்கு கேட்ட முடிவை நீயே எடுக்கிற" அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க. "என்னதான் சொல்ல வர? நாங்கள் காவேரியோட ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் போய் தான் தீரணும், நீயும் வர, புரியுதா?" அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கா டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரியோட ஃபங்க்ஷன் வந்து தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடு எல்லாமே நடந்துட்டுருக்கு. எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. அந்த சூழ்நிலை வந்து ராகினி, பசுபதி, நிவின் எல்லாருமே வராங்க. அதை பார்த்தா காவேரி, விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து விஜய் கேட்கும்போது, "இப்போ ஃபங்க்ஷனில் எதுவும் கேட்டுக்க வேணாம், அப்புறம் பேசிக்கலாம். எல்லாம் உங்கள் சித்தப்பாவோட வேலையாக தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு. இந்த சித்தப்பாவை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாரு விஜய். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வந்து நல்லபடி நடந்துட்டுருக்கு. அப்போ விஜய் வந்து தாலி வந்து கையில் வாங்குறாரு. காவேரிக்கே அழகாக வந்து போட்டு விடுறாரு. காவேரி ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே வந்து கண் கலங்குறாங்க. அப்படியே காவேரி, விஜய்க்கும் எல்லாருமே வந்து வாழ்த்து சொல்லி அப்புறம் பூவும் போடுறாங்க. காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து தாலியை வந்து அப்படியே வந்து உச்சி முகர்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற நிவின் வந்து செம்ம டென்ஷனாக வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதோட முடியுது.